தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னவென்றால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உங்களை எல்லாரும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போது நேரு மாண்புமிகு தலைவர் நேரு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது உண்மையான குற்றச்சாட்டு அல்ல. அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அரசியலில் அவரை பழிவாங்கும் நோக்கத்துடன் இதை யாரோ புரளியை கலப்பு விட்டிருக்காங்க. அவர் உண்மையாக சொல்லப்போனால் அவர் ஒரு ரொம்ப இனிப்பான மனிதர். சொல்கிறேன், தமிழகத்தில் ரொம்ப இனிப்பான மனிதர், நல்ல தலைவர் கூட, மக்களை மதிக்கக்கூடியவர். அதுபோல் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலுமே இல்லை. நான் கட்சிக்காக சொல்லவில்லை, டிஎம்கேன்ற ஒரு கட்சிக்காகவும் இல்லை. எந்த கட்சியில் இருந்தாலும் நல்லவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, முன்ன பின்ன இருந்தாலும். ஆகையால் அத்தகைய தலைவரை யாரோ அரசியலில் சேற்றை வாரி இருக்கிறார்கள். அது நம்பகத்தன்மை அற்ற ஒரு குற்றச்சாட்டு. நிஜமாலுமே சொல்லப்போனால் அது ஒரு நல்ல செயல் அல்ல. ஏனென்றால் தமிழ்நாட்டை கொள்ளடித்த மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள். இடிஏ இப்போ சசிகலா இருக்காங்க, பல லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் இருக்காங்க, பல லட்சம் கோடி இருக்குது அவர் கையில். இவர் இருக்கார் ஓபிஎஸ். டிவி இந்த ஆள் ஓபிஎஸ்க்கெல்லாம் பாய்ஸ் கார்டனில் வீடு இருக்குது. எப்படி இப்போ நான்லாம் என்னென்னோ பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு சென்ட்டு லேண்டை கூட வாங்க முடியல என்னால். என் பசங்களுக்கு ஃபீஸு கூட கட்ட முடியாத அளவுக்கு கடனில் இருக்குது. இவங்கெல்லாம் டிவி திட்டிருந்த ஆளா? இவரெல்லாம் நேரு சார் ஒரு பரம்பரை பணக்கார, அவர் ராஜ பரம்பரை. அவர் மிடுக்கான இதை பார்த்தாவே தெரியுது. ஆகையால் அரசியலில் வேறு எதுவும் இல்லை, ஏதாவது பொருளே கலப்பி அவரை சேற்றை வாரி இறைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உண்மையிலே நேரு சார் அந்த அளவுக்கு தவறான செயல்கள் செய்யக்கூடியவர் அல்ல. அவர் எப்போதுமே சரி, அவர் உள்ளமும் வெள்ளை, அவர் மனமும் வெள்ளை, அவரும் வெள்ளை. திருச்சியை திருப்பு முனையை கொண்டு வருவார். மலைக்கோட்டு மாமன்னன் மலைக்கோட்டு மாமன்னன் வாழ்க என்று. ஐயா, உங்களை வாய்த்த வயதில்லை, உங்களை வணங்குகிறேன் ஐயா. மாண்புமிகு முதன்மை செயலாளர் ஐயா நேரு அவர்களை உங்களை வணங்கி இந்த வீடியோ நான் வெளியிட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. ஆகையால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. நன்றி, வணக்கம். ஏனென்றால் இப்பவும் சொல்வேன், அவர் மாண்புமிகு தமிழகத்தின் நகராட்சித்துறை மந்திரி ஐயா நேரு, தலைவர் நேரு அவர்கள். அவர் உள்ளமும் வெள்ளை, மனதும் வெள்ளை, அவரும் வெள்ளை. அவர் எப்போதுமே வெள்ளை மனதுடன் வாழ்பவர், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இப்போதைக்கும் இந்த ஜென்ரேஷனில் யாரும் இல்லை. இருக்கலாம் சில பேர், ஆனால் அதிலும் இவர் ஒன்று. டாப் 5ல் கணக்கெடுத்தால் இவர் தான் நம்பர் 1. ஆகையால் ஐயா அவர்களே, இந்த விமர்சனங்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் ஐயா நேரு அவர்களே. எத்தகைய சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் உங்களுக்கு குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருப்போம். எந்த மூலையிலும் சரி, தமிழ்நாட்டில் அத்தனை மூலையில், அத்தனை திசைகளிலும், 10 திசைகளிலும் என்னால் குரல் கொடுக்க இயலும். ஆகையால் நீங்கள் மனதை கலங்கம் பட வேண்டாம். ஆகையால் உங்களுடைய செயல்கள் என்றும் மறக்க இயலாது. நன்றி, வணக்கம்.